இந்த 4, 13, 22, 31 இந்த தேதி ரூல் பண்ணக்கூடிய கிரகம் வந்து ராகு. ஸோ அந்த ராகுவுடைய என்ன இது காரகத்துவம் இருக்கோ அதெல்லாம் இந்த 4, 13, 22, 31 இந்த தேதியில் பிறந்திருக்கிறவங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் மேனரிசம்ஸாக பிரதிபலிக்கும். என்ன ராகுவுடைய காரகத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 4வது இடம் மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. மாதா பிதா குரு தெய்வம். அப்போ 4வது இடம் வந்து தெய்வத்தினுடைய இடம். அப்போ இந்த 4, 13, 22, 31 இந்த தேதியில் பிறந்திருக்கிறவங்க நம்ம சனாதனம், புராதனம், ஆன்மீகம், தர்மம், குரு, பக்தி, இந்த கடவுள், ஆஸ்திகத்தனம் இதெல்லாம் வச்சுட்டு வந்தாங்கன்னா இவங்களே தெய்வீகமானவர்கள். அவர் மாதிரி கடவுள் போல மனுஷன் அவர். எனக்கு கடவுள் யாருன்னு தெரியுமோ இல்லையோ இவர் கடவுள் மாதிரி எனக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்த இவங்க பிடிச்சிடலாம். தெய்வம் சொல்லக்கூடிய இடத்த இவங்க அடையலாம், தெய்வத்துவம் அடையலாம் அப்படிங்கிறதுல 2 வார்த்தை இருக்கு. அந்த அளவுக்கு உன்னதமான தெய்வம், நம்மள தெய்வம் மாதிரி ஒருத்தர் போட்டு இந்த உலகமோ இந்த இதோ நம்மளை போட்டுருது அப்படின்னா நாம அந்த இடத்துக்கு போகலாம் அறத்தோட நடந்துகிட்டா. அது எல்லாருக்கும் கிடைக்குமா? இல்லையா? நம்மளை தெய்வம் மாதிரி போட்டுறாங்க இங்க எல்லாருமே. நான் ஏதோ ஒரு சின்ன ஒரு தொண்டு செஞ்சிருக்கேன், ஏதோ சின்ன ஒரு சேவை செய்திருக்கேன். இதுக்கு போய் எனக்கு இந்த மாதிரி ஒரு உன்னதமான ஒரு இடத்த கொடுத்துருக்காங்க மக்கள் அப்படிங்கிற அளவுக்கு உன்னதமான ஒரு இடம் கிடைக்கும். அது என்ன தெய்வம்னு சொல்லி போற்றக்கூடிய ஒரு இடம் கூட இந்த தேதியில பிறந்திருக்கிறவங்களுக்கு கிடைக்கும்.